வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? ஸோ அரோரா ஆதிரை ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பதான் அது லைவ்லயும் போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிறது வந்து சரியா? ஏன் வந்து ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மரை தேர்ந்தெடுக்கணும்? அதே போல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தேர்ந்து அவங்களோட கேப்டன்ஷிப் டாஸ்க்கு செலக்ட் பண்றாங்க. ஸோ இதற்கெல்லாம் காரணமாக என்ன இருக்கு அப்படின்னா, வார வாரம் இதை பண்ணும்போது தான் யா இவங்களோட அரசியல் எல்லாமே தெரியும். யார் யாரை ஆதரிக்கிறாங்க, யார் யாரை வந்து பேடா நினைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து கிளியரா தெரியும் அப்படிங்கிறதுக்காக பண்றாங்க. இது வந்து ஒவ்வொருத்தரோட மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி தான். அதுதான் வந்து வார வாரம் வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு அரசியலை வந்து வெளியில கொண்டு வருது. ஸோ அதுக்காக தான் இதை பண்றாங்க அப்படிங்கிறது என்னோட திங்கிங். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படிங்கிறத சொல்லுங்க. ஸோ இதுல வந்து ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மரா யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாவே தெரியுது. ஒன்னு ஆதிரை, இன்னொன்னு அரோரா. 2 பேரையும் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அரோராவும் ஆதிரையும் ஆதிரை வந்து ஃபர்ஸ்ட் வீக் சூப்பரா கண்டென்ட் கொடுத்தாங்க. பட் 2வது வாரம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க இதுக்கு போயிடுறாங்க. எஃப்ஜேவோட போய் சண்டை போடுறாங்க. இல்ல லவ் கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல தன்னோட பேரை கெடுத்துக்கிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குமே வந்திருக்கிறதுங்க. பட் இதுல இது அரோரா வந்து சுத்தமா, அதாவது காத்து வாக்குல 2 காதல் அப்படிங்கிற மாதிரி, நான் கம்ருதீனையும் லவ் பண்றேன், இவன் அவன் பேர் என்ன துஷாரோடயும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இது ஒரு நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிறத, ஒரு கண்டென்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கண்டென்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம தவறு செய்யும் போது அந்த தவறை உணர்ந்து பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அது அரோராவோ ஆதிரை இந்த வாரம் பெருசா அதை புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது தான். அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆதிரை முன்னுதாரணமா இருந்தாங்க முதல் வாரத்துல. பட் 2வது வாரத்துல அவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு. பெருசா அவங்க விளையாடலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குங்க. பட் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல வேற சிலர் வந்து வியன்னா பேர் வந்தது, சுபிக்ஷா பேர் வந்தது, நிறைய பேர் பேரை சொல்றாங்க. ஆனா அதுல இருந்து நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னா, ஆதிரையை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய மாறணும். மாறினா கண்டிப்பா டாப் 5 வருவாங்க அப்படின்னு நம்மளே சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அரோரா வந்து டாப் 5ல வருவாங்களான்னுலாம் தெரியாது. அடுத்த வாரமே வெளில போயிருவாங்க. இந்த வாரமே வெளில போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லங்கிற மாதிரி ஓட்டு ரொம்ப மோசமா இருக்கு. ஸோ இதை சரி செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்துல அரோரா இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு துஷாரையும் தூக்கி உள்ள போட்டுடலாம்னு தான் தோணுச்சு. பட் ஆதிரை தூக்கி போட்டாங்க. ஏன்னா துஷாரும் அவ்வளவு மோசமா விளையாட்டு இருக்காரு. ஏன்னா அவர் கேப்டனாகவே அவரே மைக்கு போடுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தப்பதான் அவருடைய கேப்டன் பதவியே தூக்கிட்டாரு பிக் பாஸ். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மரா ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல நிறைய பேர் இருக்காங்க. கலையரசனை தூக்கி போடலாம். ஏன்னா ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாரு. இப்ப சுபிக்ஷாவோ இல்ல வியன்னாவோ நல்லா பண்றாங்க. பட் அவங்களும் சொல்லாம கலையரசனை சொல்லலாம். அரோரா ஆதிரை வந்து அடுத்த கேட்டகரி தான். அரோரா ஆதிரையை விட கலையரசன் வெளியில வந்திருக்கணும் என்ன கேட்டீங்கன்னா. அதே போல இன்னும் சும்மா இருக்கிற கேட்டகரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள்ல ரம்யா. ரம்யா வந்து ஒன்றும் பெருசா பண்ணவே இல்லை. ரொம்ப அமைதியா இருக்காங்க. எமோஷனலா இருக்காங்க. வந்து கதையை சொன்னதை தவிர்த்து ஒன்றும் பெருசா பண்ணல. என்னோட சாய்ஸ் வந்து ரம்யா அண்ட் கலையரசன் தான். பட் அரோரா ஆதிரி அதில் கொஞ்சம் பெட்டரா பண்ண கண்டென்ட்னா லவ் கண்டென்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி கூட கொண்டு போகலாம். பட் உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு அப்படிங்கிறது தான். ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல எனக்கு தெரிஞ்ச இந்த 2 பேர் தான். சண்டை போட்டது அப்படின்னா எஃப்ஜே கூட செலக்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கிறது வந்து கண்டென்ட் கிடையாதுல்ல. ஸோ அது கூட பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எஃப்ஜே கூட என்னோட அடுத்த சாய்ஸ். பட் எஃப்ஜே ஆதிரை கிட்ட சண்டை போடும்போது நான் யோசிச்சு பார்த்தேன். என்னப்பா இது இவ்வளவு மோசமா இருக்கேப்பா நீ அப்படின்னு தான் தோணுச்சு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவரு இன்னும் நிறைய கிளாரிட்டி தேவை கேம்ல. நான் வந்து எப்படி வேணா பேசுவேன். அப்புறம் சாரி கேட்டுருவேன் அப்படின்றது வந்து உதாரணமா அவரு, பார்வதி இவங்கெல்லாம் சண்டை போடுறதுக்காகவே வந்தாங்களோ? அது கன்டென்ட் நினைச்சு பண்றாங்களா? மக்களை வந்து என்கேஜா வச்சுக்கணுங்கிறதுல வந்து பண்றாங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்காக என்ன வேணா பண்ணலாமா? நீங்க நல்லவங்களா இருக்கிறவங்கள கூட கெட்டவங்களா மாத்துறது தான் இந்த மாதிரி விஷயங்கள். இப்ப மாயா உதாரணத்துக்கு, மாயாவை நம்ம அவ்வளவு வெறுத்தோம். காரணம் என்ன? நீ என்னதான் கன்டென்ட் கொடுத்து மணிக்கணக்கா உட்காந்து பேசிட்டு இருந்தாலும், ஒரு பாய்சனஸ் கேரக்டரா நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான். விஷ ஊசி ஏத்துறீங்க அப்படிங்கிறது தான். இப்ப பிரதீப் வெளியேற்றியது யாரு? மாயா பூர்ணிமா தான். கிட்டத்தட்ட அவங்க தான் மாஸ்டர் மைண்டா இருந்து எல்லா கேர்ள்ஸையும் தூக்கி கேர்ள்ஸோட ரைட்ஸை நாங்க இது பண்றோம் அப்படின்னு சொல்லி கொடி தூக்குனாங்க. பட் அதே மாதிரி இங்க வந்து பார்வதி வந்து அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதை தாண்டி அவங்க வந்து ஏதாவது யோசிக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் சபரி கனியை குறை சொல்றது, இவங்க டீமா செயல்படுறாங்க அப்படிங்கிறது. ஏமா நீங்களே ஒரு டீமா தானமா இருக்கீங்க. பார்வதியும் திவாகர் கலையரசன்லாம் இப்ப அதுல வந்து கம்ருதீரை சேர்த்துக்கிறாங்க இப்போ நைஸா இல்லையா? ஸோ அப்படியே அவங்க ஒரு டீமை உருவாக்குறாங்க. பட் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு என்ன தோணுது? ஐயோ இது என்னடா பெரிய கண்டென்ட் அப்படின்ற மாதிரி தான். அதாவது என்னதான் பார்வதிக்கு ஆதரவு இருந்தாலுமே, பட் அது வந்து ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் அவங்களுக்கு. அதனால ஓட்டு வந்துடும், அவங்க ஜெயிச்சிருவாங்களா இல்ல டாப் 5 வந்துருவாங்களான்னா எனக்கு தெரியாது. ஆனா அவங்க பண்ற விதம் வந்து தப்பு அப்படிங்கறத நம்ம சொல்லிதான் ஆகணும் இல்லையா? அதே போல திவாகர் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்றங்கிற பேர்ல
பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்ப அவர் நினைக்கிறது சரியா தப்பா அப்படிங்கிறது தெரியல. இப்ப பார்வதியோட இருந்தா உங்களோட ஃபாலோவர்ஸ் குறைஞ்சிருவாங்கன்னு அப்படின்னு சொல்லியும் அவர் வந்து அவங்களோட இருக்காரு இல்லையா? அது அந்த ஸ்டாண்ட் வந்து என்ன காரணம் அப்படின்னா, எப்படி இருந்தாலும் பரவாயில்லப்பா. பாரு தான் நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்காங்க. ஸோ அதனால அவங்கள ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி அவர் இருக்காருன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அத தாண்டி நம்ம சில விஷயங்கள யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, பார்வதி வந்து கன்னிங்கா இருக்காங்க. இப்ப சபரி நேத்துக்கு அந்த இதுல மாஸ்டர்ஸ்ல தோத்தப்போ, சபரி தோத்துட்டான், சபரி தோத்துட்டான்னு குதிக்கிறாங்க. பட் அது வந்து இன்டென்ஷனலா நமக்கு வந்து ஒரு கோவத்த உருவாக்குது. அது சபரி வந்து நல்லவனா கெட்டவனாங்கிறது அப்புறம். பட் அந்த 3 பிளேஸ் அவர் வெளியில வரும்போது அவ்வளவு சந்தோஷம் அவங்களுக்கு. ஸோ இந்த மாரி ஆட்கள் தான் வந்து ஒரு பாய்சனஸ் கேரக்டரா இருக்காங்களோ அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பு. எனக்கு விஜே பார்வதி வந்து வெளியில ரொம்ப பிடிக்கும். ஆனா உள்ளுக்குள்ள அவங்க ஆடுற கேம் தான் நம்ம பேச முடியும் இல்லையா? அதேபோல திவாகர் எனக்கு சுத்தமா பிடிக்காது. 1% கூட பிடிக்காது வெளியில அவர் பண்ற வீடியோஸ் இதெல்லாம். ஆனா உள்ளுக்குள்ள வந்து அவர் நெறைய விஷயங்கள் பாசிட்டிவாவும் இருக்கு, நெகட்டிவாவும் இருக்கு. பட் ஒரு 70% பாசிட்டிவ், ஒரு 30% நெகட்டிவா இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். இப்ப கம்ருதீனோட சண்டை போட்டுருந்தாங்க. எல்லாரும் ஒண்ணாயிட்டாங்களே அப்படின்னு பார்க்கும்போது, கம்ருதீனோட கேரக்டரைசேஷன் மாறி இருக்கு. அவர் வந்து போடா உருண்டை, மென்டல், பைத்தியம் அப்படிலாம் சொன்ன ஒருத்தர். இப்ப வந்து அவங்களோட க்ளோஸா இருக்காரு. காரணம் என்ன? நேத்துலாம் என்ன வந்து டைட்டானிக் கேரக்டர்லாம் பண்றாரு இவரோட திவாகரோட. அதுக்கப்புறம் அரோரா வெர்சஸ் திவாகர். நான் லவ் பண்றேன் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் பார்வதி வந்து உங்க 2 பேரும் நிறுத்தி வச்சு, ஏய் சூப்பரா இருக்கு ஜோடி அப்படிங்கிறாங்க. அவருக்கு என்ன வயசாகுது? இந்த பொண்ணுக்கு என்ன வயசாகுது? இந்த மாதிரிலாம் பண்றேம்மா. உன்னோட நான் 2 வயசு பெரியவ அப்படிங்கிறாங்க அரோரா. அது வந்து ஆக்சுவலா துஷார மென்ஷன் பண்றாங்கன்னு தோணுச்சு. பட் இப்படி பல கேரக்டர்ஸ் ஓடிட்டு இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் திவாகர் வந்து லவ் கண்டென்ட் குடுக்குறங்கிற பேர்ல சும்மா மக்களுக்கு ஜாலியா இருக்கட்டும்னு பண்றாரா? இல்ல நிஜமாவே மனசுக்குள்ள அப்படிதான் இருக்கான்னு தெரியல. அவர் எல்லாரோடையும் தன்னை கம்பேர் பண்ணிக்கிறார். ரம்யாவா இருந்தாலும் சரி, வியானாவா இருந்தாலும் சரி, அரோராவா இருந்தாலும் சரி. அரோரா வந்து ஏதோ கிஸ் குடுத்தாங்கன்னு குதின்னு குதிக்கிறாரு ஒரு நாள். பட் என்னன்னா, அந்த மாரி விஷயங்கள அவர் தவிர்க்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா, இப்ப பார்வோட ஒரு ஒரு லவ் கேரக்டர் பண்றாருன்னா கூட ஓகே. ஏன்னா கிட்டத்தட்ட ஏஜ் வந்து ஒரு 4, 5 வயசு வித்தியாசம் இருக்கும்னு நெனைக்கிறேன். சோ அந்த மாரி விஷயங்கள பண்ணலாம். ஆனா, அது அரோராவோட பண்றேன்றது, ஆதிரியோட பண்றேன்னு சொல்றது, அதுக்கப்புறம் பார்வதிக்கு மேல போய் சாஞ்சுக்கிறாரு. அவங்களுக்கு தங்கச்சின்னு சொல்றாருன்னு வச்சுக்கங்க. சிஸ்டர்ன்னு சொல்றாரு. இருந்தாலும் பட் அது வந்து ஒரு ஆக்வர்டா இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம கண் முன்னாடி தெரியுது. அந்த மாரி விஷயங்கள் அவர் எதுக்காக பண்றாரு அப்படிங்கிற ஒரு இது. பட் வாட்டர்மெலன் ஸ்டாரோட ஃபேன்ஸ் எல்லாமே அத வேற லெவல்ல தான் கொண்டு போறாங்கன்னு வச்சுக்கங்க. அது வேற விஷயம். பாசம், எங்க அண்ணாங்கிற மாரி அது ஒரு பாட்டு ஒண்ணு வரும்ல அது. அந்த மாரி கொண்டு போறாங்க. அதே அரோரா பாடுனாங்கன்னா அவர் டென்ஷன் ஆயிடுறாரு. என்னம்மா நீ இதெல்லாம் பாடுற? நம்ம 2 பேரும் காதல் ஜோடிகள் அப்படிங்கிறாரு. சோ இதுதான் அவரோட இன்டென்ஷன். சோ அரோரா வந்து நான் லவ் கன்டென்ட் குடுக்குறேங்கிற பேர்ல எல்லாரோடையும் சேர்ந்து பண்றது மக்களுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆதிரைய பொறுத்தவரைக்கும் எஃப்ஜேவோட தான் அதிகமா பண்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இவரோட சுத்துறாங்க. கமருதீனோட சுத்திட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆதிரை தன்னை நெறைய மாத்திக்கணும். பட் அரோரா வந்து நாட் ஃபிட் ஃபார் த பிக் பாஸ். ஏன்னா இப்ப ஆதிரையாவது ஏதாவது ஒண்ணு பண்ணாங்கன்னா மேல வருவாங்கன்னு தோணும். அரோரா என்ன பண்ணாலும் மேல வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஃபேன்ஸ் அப்படிங்கிறது பெருசா பிக் பாஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையோ அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க் யூ அண்ட் பை டு எவ்ரிஒன். லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்